ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். நம்ம சித்த டிவி யூடியூப்ல எப்பொழுதுமே தெருக்கூத்து தான் அதிகமாக இப்போக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் நம்முடைய டிவியில் தெருக்கூத்து, திருவிழா, கும்பாபிஷேகம், ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள், சித்தர் ஜீவசமாதிகள், இப்படி நமக்கு கிடைக்கப்பெறும் தகவலை நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையிலிருந்து 17 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம்னு வச்சிங்களேன், நார்த்தாமலை கிராமம். அது மாதிரி திருச்சியிலிருந்து அந்த பக்கம் போனாக்க 35 கிலோமீட்டருக்கு அடுத்தது இருக்கிறது நார்த்தாமலை கிராமம். அந்த நார்த்தாமலை கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ என் அன்னை அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் சிறப்புகள் பற்றியும், அந்த அம்பாள் அமர்ந்து அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார், அவருடைய அற்புதங்கள் என்ன என்பது பற்றியும் நான் கேள்விப்பட்டேன். அந்த ஆலயத்திற்கு சென்றேன், அம்மாவை தரிசித்தேன். அங்கு நடக்கும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்படி இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போதான் அடியின் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்கள் காண முடியும். வாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாமுண்டி மற்றும் பழனி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. 7 கன்னிமார்களுக்கு கரகங்கள் ஜோடிக்கப்பட்டு முளைப்பாரிகளும் அக்கினி சட்டிகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்வதற்கு பக்த கோடிகளும் மற்றும் கிராமவாசிகளும் ஆத்தாளின் அருளுக்காக ஏகிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை நாம் காண கண்கூடி வேண்டும். இந்த நிகழ்ச்சி மாதம் பௌர்ணமி என்று நடக்கும் என்று தெரிவித்தார்கள். வந்திருந்த பக்த கோடிகள் அனைவரும் நாம் ஆத்தாளிடம் வந்துவிட்டோம், என்னை என்ற அன்னையிடம் வந்துவிட்டோம், அவள் அனைத்தையும் பார்த்து கொள்வாள் என்ற மனநிறைவோடும் ஆண் பக்தர்கள் என்று பெண் பக்தர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் படிக்கி அனைவரும் கும்மியடித்தும் கோலாட்டமடித்தும் ஆத்தாளிடம் மணமகளோடு இருக்கும் இந்த பிள்ளைகளின் நாட்டத்தை பாருங்களேன். கோடிகள் அனைவரும் கும்மியடித்தும் கோலாட்டமடித்தும் களைப்புற்ற இந்த பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆம், அன்னதானத்தை பக்தர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். 150 ரூபா ஒரு முளைப்பாரிக்கு, 150 ரூபா. முளைப்பாரி எடுக்கிறோம், வரிசையா வாங்க.
செல்வமாக வளர்ந்து 7 வயது வரைக்கும் இந்த பூமியிலே இந்த மண்ணிலே நாமல் இருக்கின்ற இந்த பூமியில் சீரும் சிறப்புமாக விளையாண்ட அந்த தங்கங்கள் இருக்கும் விளையாண்ட இடத்தில் அவர் அமர்ந்தோம் என்றால் என்ன சிறப்பு கிடைக்கும் என்பது தாங்களுக்கே அறியும் என்று நான் ஊரையெல்லாம் சுத்தி வந்து உன்முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே, எங்கள் அம்மாவே. ஒரு மலரெடுத்து மலரடிக்கு அடியே கூட செய்தேன். தேவமான
பாட்டை ஆயம் பகல் இரவாய் என் பாட்டை கேட்டு ஓடி வந்தாயோ எங்கள் அம்மாவே எங்கள் பாடகனை காக்க வந்தாயோ
இப்பொழுது 7 பேருக்கு மூத்தவளா பிறந்தவள் இந்த நாட்டாளையே குடிக்கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட சக்தி இந்த பூமியில் இருக்க எல்லா தாய்மார்களும் இந்த சக்தி மேல் பாசத்தோட இருக்கிறதா இல்லையா என்பதை இப்ப நிரூபிக்கணும். உங்களுக்கு கண்ணில் அப்படியே கொப்பளிக்கணும் கண்ணீர். அவள் எவ்வளவு அழகாக, எவ்வளவு அன்பாக, எவ்வளவு சதிரமாக, அவள் நாட்டியமாக, நடனமாக, அவளுக்கு என்ன பிடிக்கும்? ஆமா, நீங்க பெண்ணா அவள் ஆடி குழு சரிங்கம்மா. நான் வந்து புதுக்கோட்டை மரவப்பட்டிலிருந்து வந்திருக்கேன். சரிங்கம்மா. இங்க வந்து நான் வந்து 10 தரம் வந்திருக்கேன். 11வது தரம் இந்த பௌர்ணமிக்கு வந்தது. சரிங்கம்மா. சிறப்பா எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நினைச்ச காரியம் நிறைவேறிடுச்சு. சரிங்கம்மா. மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன நினைச்சு வந்தாங்களோ அனைத்தும் அவங்க நிறைத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நார்த்தாம நீங்க இந்த முத்து மாரியம்மன் ஆலயத்துக்கு என்ன வேண்டுதலை வச்சு வந்தீங்க? நாங்கள் எங்க பிள்ளைகள் படிக்கணும்னு நினைச்சு வந்தோம். அது நல்லபடியா நிறைவேறிடுச்சு. முடிஞ்சிருக்குங்க. நீங்க எப்பப்பெல்லாம் இந்த ஆலயத்துக்கு வரீங்க? இந்த அம்மாவுடைய தரிசனம், இந்த அம்மா உங்களுக்கு எப்படி தரிசனம் கொடுத்துருக்காங்க? இந்த அம்மாவோட சிறப்பு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மாவோட சிறப்பா? நான் வந்து பௌர்ணமிக்கும் அம்மாசிக்கும் தான் வருவேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நல்ல சோகமா வந்தாலும் இங்க வந்து நல்ல சந்தோஷமா தான் நான் போயிருக்கேன். ஒரு பெத்த தாயிட்ட வந்துட்டு போன ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். சரிங்கம்மா. பணம் காசு நல்லா எனக்கு கிடைச்சிருக்குது.
எல்லா லட்சுமி மகாலட்சுமி எனக்கு கொடுத்துருக்காயா. கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய முத்துமாரியம்மன் இந்த அம்மன். உங்களுடைய அனுபவத்தில் என்னென்ன நன்மை நடக்கும்? எங்களுக்கு வந்து நன்மை நடக்கணும்னா நான் வேண்டிக்கிட்டு போறதா இங்க எனக்கு அத்தனையும் நடக்கும், நடத்தி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து எங்க பையன் வந்து அடிபட்டப்போ இந்த அம்மா வந்து சொன்னாங்க, அம்மா உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னாங்க. என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு நான் கேட்டேன். அப்ப அம்மா சொன்னாங்க, உனக்கு ஆபத்து வரப்போகுது, நீ ஏந்திரிச்சு சொல்லுமா அப்படின்னாங்க. என்னால சொல்ல முடியாது, நீ இருக்கையில நான் வர முடியாதுமான்னு சொன்னேன். அம்மா சொன்னாங்க, நீ எனக்கு ஒசந்து கருப்பு ஆடுறவடி, நீ வந்து நீ உன் பிள்ளைய தேக்கலாண்டி அப்படின்னு. அன்னைக்கு எங்க பையன் அடிபட்டு போனான். இப்போ வந்து இன்னமும் 2 வருஷமா 35 லட்சம் அழிச்சிட்டு இன்னமும் சரிவில்லை. இந்த ஆயோட இதுவே அவன் இருக்கிறான். சரிங்கம்மா. அந்த அம்மா உங்களுடைய உங்களுக்கு பையன் நல்லா இருக்காப்ல? கண்டிப்பா பரிபூர்ணமா. 5 பேர் பொம்பளை பிள்ளைய. அது சரிங்கம்மா. பெண் ஆண் வாரிசே இல்ல, 3 தலைமுறையா இல்ல. 3 தலைமுறையா இல்லாம இது வாசலுக்கு வந்து நாங்க 5 பொம்பளை பிள்ளைக்கு அப்புறம் தான் என் தம்பி பிறந்தான். அது சரிங்கம்மா. என் தம்பி பிறந்து இன்னைக்கு எல்லாருமே நல்ல விதமா 6 பேரும் கல்யாணம் பண்ணி நல்ல விதமா இருக்கு. அந்த மகமாயி நம்மள முத்துமாரி குழந்தை இல்லாம வந்து எல்லா பிள்ளைங்களும் செல்வம் செழிப்போட இருக்குது. எல்லா பிள்ளைகளும் பூத்து குலுங்கி வந்திருக்கு. என் புள்ள கடைசி புள்ள காய்ச்சி பூக்கல, இதுக்கு நீ அடுத்த வருஷம் வரையில துட்டியும் பிள்ளையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி அன்னதானத்தை போட்டுட்டு போனான். மறு வருஷம் வரையில மகமாயி குறை ஆயுச குறை மத்தையில கொடுத்தாலும் என் பிள்ளை 7 மத்தையில பிறந்தான். மாருதி ஆஸ்பத்திரியில வச்சிருந்து நல்ல விதமா இன்னைக்கு வெயிட் இல்ல, வெயிட் இல்லாத புள்ள 900 கிராம். அந்த பிள்ளைய நான் ஆளாக்கி பார்க்கணும்னு இன்னைக்கு 13 வருஷமா கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த பிள்ளைக்காண்டி நான் உசுரை கொடுத்து காப்பாத்தி 1.5 மாசம் மாருதி ஆஸ்பத்திரியில் வச்சிருந்து இந்த மகமாயி வாசலுக்கு நான் அன்னதானம் போடுறேன், நான் எல்லாம் பண்றேன்னு சொல்லி நான் அது வாசல்ல ஆடி பூத்து குலுங்கி வருவேன்னு. நான் எடுக்காத ஆட்டம் இல்ல, பாடாத பாட்டு இல்ல, எல்லா வாசல்லையும் நான் ஆடி வர்றேன். எனக்கு அந்த மகமாயி பிச்சையை கொடுத்தா, உசுரை எழுப்பிவிட்டா. இன்னைக்கு நான் அதை ஆளாக்கி இன்னைக்கு என் பிள்ளை 7வது படிக்கிறேன். அந்த பிள்ளைய காப்பாத்தி கொடுத்த அந்த மகமாயி நான் என் ஆயுசு முழுக்க என் பிள்ளைய நல்லதமா வைக்கணும், நான் பேரு வழக்க வைக்கணும், உன் குடியை காக்கணும்னு சொல்லி நான் அதுக்கிட்ட அழுது புலம்பி நான் ஆராதனை பண்ணி என் பிள்ளைய நல்லதமா இன்னைக்கு கொண்டாந்து நான் மாருதி ஆஸ்பத்திரியில இருந்து என் பிள்ளை உனக்கு எண்ணத்துக்கு தாண்டி இப்படி இருந்துச்சுன்னாங்க. நான் இந்த மகமாயி வாசல்ல உளுந்து பிறண்டு என் பிள்ளைய ஆயுச கட்டியா கொடு, நான் வந்து தண்ணியும் புண்ணியம் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துச்சு. நான் நல்லதமா என் பிள்ளைக்கு பேரு வழங்கி மகமாயி வாசலுக்கு வர்ற மாசம் பௌர்ணமி மாசம் வந்து நான் அதுக்கு ஆடி பாடி என்னையால என் சக்திக்கு என்ன முடியுமோ பூச்சரிதலுக்கு என்னால முடிஞ்ச அன்னதானத்தையும் நான் போட்டு எல்லாம் பண்றேம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. கண் கலங்காதீங்க, இந்த அம்மா உங்களுக்கு துணையா இருப்பாங்க. நான் பிறந்த இடத்துலயும் இந்த அம்மன் தான் கும்பிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போனது இந்த அம்மானை தான் கும்பிடுறாங்க. இந்த அம்மானை தான் ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு தான் மற்ற எல்லாத்துக்கும் பிறந்த இடத்துல எல்லாம் புகுந்த இடத்துல. இதுக்கு வருஷம் தண்ணி பந்தல் நடத்துவாங்க. சரிங்கம்மா. எங்க வீட்டுக்காரோட அப்பாயி இறந்து போயிட்டாங்க. அப்ப வந்து 5 நாள் அந்த நாளையில சாப்பாடு சமைச்சு போட முடியாம எப்படி தீட்டுன்னு சமைச்சு போடலையே எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா. அந்த சமைச்சு போடுறது அன்னைக்கு முதல் நாள் ஒருத்தவங்க மேல அருள் வந்து இறந்தா அவங்க தீட்டு என்னோட தீட்டு தான், என் பிள்ளை தானே இறந்தது, எனக்கு சமைச்சு போடுங்க, நீ என் வாசல்ல வந்து நின்றுட்டு போ, 10 பேத்துக்கு அண்ணன் போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்களாம். அதுல இருந்து எதுவுமே தடுங்களே இல்ல, தடுங்களே வந்தது இல்ல. இந்த கொரோனாவிலதான் சமைச்சு போடாம இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்ப நாங்க சமைச்சு போற இடமும் வந்து கொஞ்சம் சிக்கலான இடம் தான். நாங்க வேண்டிக்கிட்டு போவோம். எப்பனாலும் இந்த வருஷத்துக்கு நாங்க வருஷம் நான் இந்த இடத்துலதான் சமைக்கணும், இந்த இடத்துலதான் போடணும். முந்தின வருஷம் கூட ரொம்ப அதிகாரிகள்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு ஆர்டர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி அப்புறம் ஆர்டர் வாங்கணும். அதே மட்டும் இந்த வருஷம் அப்படின்னா ஐயோ போன வருஷம் இப்படி பண்ணாங்களே, இந்த வருஷமும் இப்படி இருக்காங்களான்ட்டு ஒரு 3 நாளுக்கு தான் ஸ்டெப் எடுத்தோம். இந்த இடத்துல வந்து சமைச்சு போனோம்னு வந்தோம், யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணல. நான் மாசம் அந்த பௌர்ணமிக்கு வருவேன். வரையில நான் வேண்டிக்கிட்டு போவேன், அம்மா நான் அந்த இடத்துல வந்து சமைக்க போட வர்றையில எந்த பிரச்சனையும் இருக்க
இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு போவேன். விபூதி கொடுக்குறவங்களும் சொல்லுவாங்க, நான் பிரச்சனை இல்லாம நல்லா முடிச்சு தரேன், நீ என் வாசல்ல சமைச்சு போட்டு போலாம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி விபூதி கொடுக்குறவங்களும் கொடுப்பாங்க. அதே மாட்டம் தான் இந்த இடத்துல இப்ப இந்த வருஷம் அந்த பங்குனி மாசம் சமைச்சு போடையிலையும் தேரத்தனைக்கு எந்த பிரச்சனையும் யாரும் வந்து எப்படின்னாக்கா பாண்டியர் காலத்தில் ஒரு சிவன் கோயில் அந்த அளவுக்கு பிரபலியமா நாட்டாமலையினுடைய பெருமை எங்குமே ஒரு இது எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கு வந்துகிட்டு இருக்கு. சரிங்கய்யா. இந்த புதுக்கோட்டையினுடைய இதே நார்த்தாமலை சித்தன்னாவாசல் இதெல்லாம் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு இது. சரிங்கய்யா. அது மாதிரி அம்மனுடைய இது வந்து நான் வந்து இங்கே வந்து 40 வருஷம் நிறுவனத்தில் அதாவது கூட்டுறவு இதில் வந்து நான் அதனுடைய உதவி தான் எனக்கு வந்து நான் வந்து பல இதை இன்னமும் நான் அளிக்காத பணமே இல்லை. சரிங்கய்யா. ஆனால் அதுவும் என்னுடையது அப்படின்னாக்கா முருகனுடையது. நமக்கு எந்த நேரமும் குடங்கையில் இருக்கிற மாதிரி தான். முருகன் ஃபஸ்ட்டு பாத யாத்திரை நான் 46 வருஷம் இந்த வருஷம் வந்தாங்க. அவனுடைய அருள் வந்துச்சு. நான் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சேன். ஆனால் அவனுடைய அருள் வந்ததுக்கு பிற்பாடு எந்த இதுவும் ஆன்மீகத்தில் தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அன்னதானம் ஒரு மக்கள் யாராச்சும் ஒரு கொஞ்சம் வறுமைப்பட்டாங்கன்னாக்க நம்மனால என்ன உதவியோ அதை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி அந்த அந்த முருகனுடைய அருளும் அந்த தாயினுடைய அருளும் நமக்கு என்னைக்குமே தன்னோட கூட இருக்கிற மாதிரி தான். சரிங்கய்யா. அனுபவத்தை உணர்ந்துருக்கீங்க. ஆமாம். அதனால நான் வந்து அதனுடையது நான் வந்து மனுஷனை வந்து யாரையும் மதிக்கிறது இல்லை. சரிங்கய்யா. எந்த சாமியா இருந்தாலும் சாமிகளுக்கு வந்து அன்னதானம்னாக்க அது நமக்கு வந்து கைகூடும். சரிங்கய்யா. ஒருத்தனுக்கு இப்போ ஒரு மனிதனுக்கு செஞ்சோம்னா தன்னோட கூட பிறந்தவனுக்கு செஞ்சோம்னாலும் இந்த நேரம் நம்மக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு செலவு பண்ணிவிட்டு கையில் ஈரங்காயிரம் தான் இருக்கும். கையில் ஈரங்காயிரம் வரைக்கும். அதனால எப்படின்னாக்க என் சொந்த பந்தம் மனுஷன் அதாவது பசின்னு உள்ளவங்களுக்கு எதை வேணாலும் செய்வேன். சரியா. பேர் மாமுண்டி. சரிங்கய்யா. ஆமாம், பக்கம்தான் ஊர் கோப்படிக்காடு. சரிங்கய்யா. இதனால வந்து இங்கே அப்படியே வர போகிறதுனால எனக்கு ஒரு புனிதமாக எல்லாமே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. சரிங்கய்யா. தெரிஞ்சதுனால நாரர் முனிவர் எல்லாமே ஆண்ட இடம் இந்த இடம்னு ஒரு கண்ணோட்டத்துக்கு நிதானத்துக்கு வந்துச்சு. சரிங்கய்யா. ஏன் மனுஷிக்கா நிதானத்துக்கு வந்துச்சு ஒருத்தர் சொல்லி விட தெரியல. ஏன் மனுஷிக்கே நிதானத்துக்கு வந்துருச்சு. சரிங்கய்யா. பக்கத்தில் கோட்டைமலை மினிங்கிறது இருக்கு. அது எல்லாமே ஒரு பாதுகாப்புக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு இதாக இருந்துச்சு. குளத்துல வந்து படுத்திருந்தேன். படுத்திருக்கையில வந்து பல நேரங்கள்ல அவங்களுக்கு தான் தெரியும் அதோட நிலைமை. இப்படி காரணத்துக்கெல்லாம் இது உடையாந்து என்னை காப்பாத்துச்சு. சச்சுருவா வந்து காப்பாத்துச்சு. காப்பாத்தினதுனால இப்படி கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தேன். வந்துகிட்டு இருக்கையில குறுக்கிய ஏதாவது வந்து ஆரம்பத்துல வந்துகிட்டு இருக்கையில ஒரு 3 வருஷம் வந்துகிட்டு இருக்கையில என்ன ஒண்ணு குறுக்கிய வந்து விழுவும். வண்டியில வந்து சட்டார்னு விழுவும். பார்த்தாக்கா ஒண்ணும் காணாம போயிடும். இப்படி எல்லாம் ஒரு பலனா இருந்துச்சு. என்னாலும் சரியா செத்தாலும் உன்னையோட உழைச்சாலும் உன்னையோடனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். சரிங்க. இதுல வந்து என்ன அப்படின்னாக்க ஏதாவது யாரும் வந்து கேட்டாருனாக்க அந்த மந்திரிக்கிறது கொஞ்சம் அந்த மந்திரிக்கிறது மட்டும் விஷகடி முள்ளுக்கு ஆளுகளுக்கு சொன்னாலும் வேலைதான் சொல்லுவேன். அருள் எல்லாம் எனக்கு சாய்த்தி வராது. இதனால சொல்றது பழிக்கும். அதனால கொஞ்சம் யார என்ன நம்பிட்டாங்க உலகம். சரிங்கய்யா. ஆமா, சொல்றது கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்பிட்டாங்க. நம்பினதுனால என்ன அப்படின்னாக்க நான் போய் இப்படி கோயிலுக்கு ஒரு பணிவிடை செய்வோம் கோயிலுக்கு நார்த்தாமலைக்கு அப்படின்னு எல்லாம் ஆண்டு அளவு எடுத்த உடனே பார்த்துட்டு செய்வோம்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செய்ய முத கெடுத்த கொஞ்சமா போட்டு அரிசி போட்டு கொட்டக்கடலை போட்டு சமைச்சிருந்தேன். இங்கே வச்சு கொடுக்கையில அப்படி ஆளை பார்த்து நிறைய ஆள் வந்துருச்சு. ஒரு 2000 ஆளுக்கு வந்துருச்சு. என்ன 2 செட்டியில புஞ்சிருக்கிறேன் 2000 ஆள் வருதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். முதல்ல செய்யல. அப்ப என்ன பண்ணுச்சுன்னா இந்த செட்டியில வெட்டி 2000 பேருக்குமே கொடுத்து விட்டு அந்த செட்டிய திருப்பி மிச்சப்பட்டு போச்சு. மிச்சப்பட்டது முதல்ல நான் செஞ்சது 15 வருஷம் இருக்கும். அதுல இருந்து சரி நம்ம விடக்கூடாது. இதை நம்ம ஆயி இந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கு கண்டுப்பா நம்ம ஒரு சக்தியா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப இதை வந்து செய்யறது. ஒரு மூச்சு கூட செய்யக்கூடாதுன்னு இருந்தோம்னா யாராவது கொண்டாந்து அரிசியை போட்டுருவாங்க, இல்லைன்னா வெள்ளத்தை போட்டுருவாங்க, இல்லைன்னா புயலை கூப்பிட்டு காசை கொடுப்பாங்க, நம்பி கொடுப்பாங்க. நல்லா செய்யறாப்புல அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல ஆர்வம் கொடுப்பாங்க.
அதை வச்சு எவ்வளவு இருந்தாலும் சரி சரிங்கய்யா. அதுக்கு தெரியும். அதனால தான் அவங்கள உங்க ஆளுகள்கிட்ட போய் அது நின்றுக்கிட்டு பார்க்க சொல்லிடுறது, அவங்க மனசுல விழுந்துருது. சரிங்கய்யா. சரி. இருந்தாலும் அந்த தொண்டு ஊழியத்தை நம்ம செய்வோம். நம்ம இருக்க தொட்டிக்கு அந்த தொண்டு ஊழியத்தை நம்ம எடுத்து சிறப்பான வேலை செஞ்சுக்கிட்டீங்க. ஆமா சரிங்க அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதை சரிங்க. ஆமா ஐயா, பொறுத்த அளவுக்கு இதை சரிங்க, வேற ஒன்றும் இல்லை.